பல பேர் பாரதிய ஜனதா கட்சியில் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாது என்று பேசுகிறார்கள். எல்லா நாட்டிலையும் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார். எல்லா நாடுகள்லையும் இருந்தார். நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமையேற்றவர் மகாத்மா காந்தியடிகள். அவர் தலைமை ஏற்றிருக்காவிட்டால் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் எழுப்பி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களை எல்லாம் எழுப்பி, ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு பெரிய தேசிய இயக்கம், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்தி சுதந்திரம் பெற்று தந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் பெற்ற சுதந்திரம் வெறும் சுதந்திர நாடாக இருந்திருக்கலாம். ஆனால் சுதந்திர நாடுகள் எல்லாம் ஜனநாயக நாடுகள் அல்ல. இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே காலகட்டத்தில் பல நாடுகள் சுதந்திரம் கிடைத்தன. அந்த நாடுகள்லாம் ஜனநாயக நாடுகளா? இல்லையே. பாகிஸ்தான் ஜனநாயக நாடா? நம்ம ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றோம். அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் பெற்றார்கள். அந்த நாடு ஜனநாயக நாடு இல்லையே. அதை போல பல நாடுகள் 1947 ஒட்டி பல நாடுகள் சுதந்திரம் கிடைத்தன. அவை ஜனநாயக நாடுகள் அல்ல. ஜனநாயக நாடு மட்டுமல்லாமல் குடியரசு நாடாக உருவாக்கியது அண்ணல் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்றால் இந்த சாசனம் கிடைச்சிருக்காது. இந்த அரசியல் சாசனத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் கட்சியை உருவாக்கியவர்கள், வளர்த்தவர்கள். இது இந்திய அரசியல் சாசனம் அல்ல, இது காலனி ஆதிக்கத்தின் அரசியல் சாசனம் என்று அவர்கள் இன்னும் பேசுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனம் மனு தர்மத்தை அடிப்படையில் இருக்கணும்னு சொல்றாங்க. மனு தர்மம்னா என்ன? மனு தர்மம் என்று போர்வையை போர்த்துவதால் உண்மையை மறைச்சு விட முடியாது. 4 ஜாதிகள், 4 வர்ணங்கள் இந்தியாவில் இருந்தது, இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சி. எச்சரிக்கையா இருங்க. 4 வர்ணங்கள், 4 ஜாதிகள், ஒரு உயர்ந்த ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது சூத்திரர்கள் என்று மிக மிக பெரும்பகுதி மக்கள், 4 ஜாதியிலும் சேராத மக்கள் தலித்கள். இங்க யார் இருக்கா? எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம், எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறோம், எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் யாராவது இங்கே எழுந்து நான் தான் உயர்ந்த ஜாதி, நீ சூத்திரன், நீ தலித் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை உடைத்தவர், அந்த மனு தர்மத்தை உடைத்தவர், அரசியல் சாசனத்தில் பாரதியார் பாடிய மாதிரி எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் என்று பாடினார. அதற்கு ஏற்ற அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஆக இன்று காந்திக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது, அம்பேத்கருக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. காந்தியத்தையே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள், அம்பேத்கரை அழித்து விடுவார்கள் என்பதால் தான் ஒரு சுதந்திர நாட்டில், குடியரசு நாட்டில் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை
என்று நாம் சொல்கிறோம். நம்மோடு பல தோழமை கட்சிகளும் சொல்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் சொல்லவில்லை, எதிர்குரல் பாரதிய ஜனதா கட்சியின் முகாமிலிருந்து வருகிறது என்பதை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம். பல பேர் இங்கே 1950களில் 1960களில் பிறந்திருக்க மாட்டீங்க. ஜாதி ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கத்தை பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமங்களில் ஜாதி ஆதிக்கம் இருந்தது. அதை போல நகரப்புறங்கள்லேயும் ஜாதி ஆதிக்கம் இருந்தது. இன்று நகரங்களில் வாழ்பவர்கள், நகரங்களை ஒட்டியிருக்க கிராமங்களில் வாழ்பவர்களுக்கு அந்த ஜாதி ஆதிக்கம் தெரியாது. முன்னாடியெல்லாம் ஒரு ஜாதி தான், எல்லா துறையிலையும் ஒரு ஜாதி தான். ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஜாதி, ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஜாதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஜாதி, உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு ஜாதி, பெரிய அதிகாரிகள் ஒரு ஜாதி. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கும் ஜாதி ஆதிக்கம் இருக்கு. ஜாதி ஆதிக்கம் செய்ய முயற்சி செய்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். மத்திய அரசில் முடிவெடுக்க வேண்டிய இடங்களில் யார் இருக்கா? பின்தங்கிய மக்கள் இருக்காங்களா? தலித் மக்கள் இருக்கிறாங்களா? மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இன்னும் போராட்டம் ஓயலை. மகாத்மா காந்தி தொடங்கிய போராட்டம், அம்பேத்கர் அவர்கள் வழிநடத்திய போராட்டம் முடியலை. அந்த போராட்டத்தில் நீங்களும் பங்கு கொள்ளணும். நம்முடைய உரிமைகளை நாம் தான் நிலைநாட்ட வேண்டுமே ஒழிய யாராவது நம்முடைய உரிமைகளை நமக்கு தந்து விடுவார்கள் என்று நினைக்காதீங்க. நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மேல்தட்டு மக்களுடைய கட்சி. ஜாதி ஆதிக்கத்தை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய சக்தி கட்சி. காங்கிரஸ் கட்சி ஜாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நம்முடைய தோழமை கட்சிகளோடு இணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஜாதி ஆதிக்கம் எப்படி ஒழியும்? அதைத்தான் திருமதி சோனியா காந்தி 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அதைத்தான் நமக்கு சொல்லித் தந்தார். ஜாதி ஆதிக்கம் எப்படி ஒழியும்? கல்வி எல்லாருக்கும் கிடைச்சாதான் ஜாதி ஆதிக்கம் ஒழியும். ஆகவே தான் கல்வி உரிமை சட்டம், தகவல் உரிமை திட்டம், உணவு உறுதி திட்டம், வேலை உறுதி திட்டம். கல்வி இல்லாமல், உணவு இல்லாமல், தகவல் இல்லாமல், வேலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து என்ன பயன்? அந்த மனிதன் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன? ஆக இதையெல்லாம் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. சமுதாயத்தில் நாள்தோறும் ஒரு புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நாள்தோறும் மாறுதல்கள் வந்து கொண்டு இருக்கிறான். அந்த மாறுதலுக்கு உந்து சக்தியாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும். அந்த மாறுதல் வந்துவிடக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய தடுப்பு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த மாறுதல் இன்னும் வேகமாக வர வேண்டும். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் உணவு, எல்லோருக்கும் தகவல், எல்லோருக்கும் வேலை என்ற நிலை வர வேண்டும். இன்றைய பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. 15 நாட்களுக்கு முன்னாடி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார்கள். பட்ஜெட். இந்த பட்ஜெட் யாருக்காக போடப்பட்டது? 15 நாட்களுக்கு முன்னாடி தந்த பட்ஜெட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேஷத்தை கலைத்து விட்டது.
நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார், 1,00,000 கோடி ரூபாயை நான் மக்களுக்கு தரப்போகிறேன். 1,00,000 கோடி ரூபாய். இந்திய பட்ஜெட்டு 47 லட்சம் கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டு 50 லட்சம் கோடி ரூபாய். நான் மக்கள் நலத்திட்டங்களுக்காக, முன்னேற்ற திட்டங்களுக்காக 1,00,000 கோடி வச்சிருக்கிறேன். 1,00,000 கோடியைத்தான் நான் பிரித்து தர வேண்டும் என்று சொல்கிறார். யாருக்கு பிரித்து தந்தாங்க? நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டில் 9 கோடி பேர் தான் வருமான வரி கணக்கை காட்டுறாங்க. இந்த 9 கோடி பேரில் 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. இங்கே எத்தனை பேர் வருமான வரி கட்டுறீங்க? உங்கள் முகத்தை பார்த்தா 90% வருமான வரி கட்ட மாட்டீங்க. கட்ட முடியாது. கட்டுறதுக்கான வருமானம் கிடையாது. 3 கோடியே 20 லட்சம் பேர், 143 கோடி மக்களில் 3 கோடியே 20 லட்சம் தான் வருமான வரி கட்டுறாங்க. 1 ரூபா கட்டுறாரா 1 கோடி ரூபா கட்டுறாங்கிறது வேற. 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க. இந்த அம்மையார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமருடைய ஆசையோடு 1,00,000 கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் மக்களுக்கு கொடுத்தார். என்கிட்ட 1,00,000 கோடி தான் இருக்குன்னு சொல்றாரு. 1,00,000 கோடியை மக்களுக்காக தர வேண்டும் என்றால் எல்லா பகுதி மக்களுக்கும் தந்திருக்க வேண்டுமா இல்லையா? 1,00,000 கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் வருமான வரி கட்டுறவங்களுக்கு தந்துட்டு அனைத்து மக்களுக்கும் கையை விரிச்சிருக்கார். இதைத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கண்டித்தோம். மக்களெல்லாம், மற்ற மக்களெல்லாம் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? வருமான வரி கட்டுறவங்க தான் உங்களுக்கு மக்களாக தெரிகிறதா? ஏழை விவசாயிகள், அன்றாட கூலிகள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், இவர்களெல்லாம் மக்களாக தெரியலையா? அவர்கள் கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை? இங்கே பார்க்கும்போது தெரியுது இல்லை? கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்யும் போது தெரியுது இல்லை? இந்திய நாடு வளரலைன்னு நான் சொல்லலை. இந்திய நாடு நம்முடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் காலத்தில் 6.8% வளர்ச்சி. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் 5.9% வளர்ச்சி. ஏதோ வளருது, நான் வளரலேன்னு சொல்லலை. அந்த வளர்ச்சியின் காரணமாக நண்பர் பீட்டர் சொன்னதைப் போல ஒரு தரப்பு மக்களுக்கு செல்வம் சேர்ந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய பகுதி மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க? யாரும் பட்டினியால் சாகலை. நான் பட்டினி இருக்குன்னு சொல்லலை, ஆனால் பசி இருக்கு. பட்டினி வேற, பசி வேற. எத்தனை குடும்பங்கள் 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்றாங்க? இந்தியாவில் பல குடும்பங்கள் 2 வேளை தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. பல குடும்பங்கள் 1 வேளை தான் சாப்பிட்றாங்க. பட்டினியால் யாரும் சாகவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பசி இருக்கா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இரவில் உலை வைக்க முடியாமல் இருந்தாங்க? அவர்களை கருத்திலே கொண்டுதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம். காலையில் ஏதோ கஞ்சி சாப்பிட்றாங்க, மத்தியானம் உணவு சமைச்சு சாப்பிட்றாங்கள, இரவில் வீட்டுக்கு குடும்பத் தலைவனோ குடும்பத் தலைவியோ 4 காசு சம்பாரித்து வராட்டி இரவில் உலை வைக்க முடியாது. அதை பார்த்துத்தானே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இதை ஒழிக்கணும்னு பேசினார்.
பிரதமராக வந்த பிறகு அவருக்கு கட்டாயம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழிக்க முடியவில்லை. எப்படி சமாளிச்சார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியினுடைய அவமான சின்னமாக இது இருந்துட்டு போட்டு இன்னைக்கு என்ன நிலையில அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு? 2022-23 86,000 கோடி, 2023-24 86,000 கோடி, நடப்பாண்டு 2024-25 86,000 கோடி, அடுத்த வருஷம் 2025-26 அதே 86,000 கோடி. எப்படி? அதனுடைய விளைவு என்ன? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு திட்டத்துக்கு ஒரு பெரிய பெயர் இருக்கிறதே ஒழிய போன வருஷம் சராசரியாக இந்தியாவில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு கிடைத்தது 52 நாட்கள். 100 நாள் கிடைக்கல, 52 நாட்கள். இந்த ஆண்டு இன்று வரை 44 நாட்கள் தான். மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த ஆண்டு முடிஞ்சிடும். ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான். அதே 86,000 ஒதுக்குறாங்க. 86,000 கோடி இந்தியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை யார் செய்கிறாங்க? ஏழைகளில் பரம ஏழைகள், வறியவர்கள் தானே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போகிறாங்க. யாராவது பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போகிறாங்களா? ஏழைகளில் பரம ஏழைகள் தான் அந்த வேலைக்கு போகிறாங்க. வேற வேலை கிடைச்சா அதுக்கு போக மாட்டாங்க. அந்த வேலைக்கு போவது ஒன்றும் பெரிய கௌரவம் இல்லை, வேற வேலையே கிடைக்கல, ஆகவே அந்த வேலைக்கு போறாங்க. 1,00,000 கோடி இருந்தது. 1,00,000 கோடியில இந்த ஆண்டு 86,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறோம். அடுத்த ஆண்டு 86,000 கோடி ஒதுக்கினால் போதாது, 1,00,000 கோடி ஒதுக்கலாம்னு ஒரு 14,000 கோடி ஒதுக்கி இருக்கலாமா இல்லையா? பண்ணலையே. போன வருஷம் இருந்த 86,000 கோடி, இந்த வருஷம் இருக்கிற 86,000 கோடி, அடுத்த வருஷமும் அதே 86,000 கோடி. இவர்கள் நோக்கம் என்னவென்றால் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழித்து விட வேண்டும், காலப்போக்கில் ஒழித்து விட வேண்டும். பணம் தராமல் இப்ப சொன்னாங்க பல பேர் 4 மாசமா சம்பளம் வரலன்னாங்க. வேலை பார்த்தவங்களுக்கு 4 மாசமா சம்பளம் வரல. இதை போன்று ஒவ்வொரு திட்டத்திலையும் குறைச்சிருக்காங்க. சரி, 1,00,000 கோடி வருமான வரி கட்டுறவங்களுக்கு கொடுத்தாங்களே, ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா? சரி, 1,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபா வருமான வரி கட்டுறவங்களுக்கு சலுகை தர்றேன்னு சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும். இந்த 3,20,00,000 பேர்ல 2,27,000 பேர் ஆண்டுக்கு வருமானம் 1 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. 262 பேர் ஆண்டு வருமானம் 100 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. 23 பேர் ஆண்டு வருமானம் 500 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. நான் கேட்கிறேன், 500 கோடி சம்பாதிக்கிறவனுக்கு சலுகை வேண்டுமா? 100 கோடி வருமானம் உள்ளவனுக்கு சலுகை வேண்டுமா? 1 கோடி வருமானம் உள்ளவனுக்கு சலுகை வேண்டுமா? சலுகை கொடுத்தது மட்டுமல்ல, அதை நியாயப்படுத்துறாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள். நான் கேட்டேன், ஏழைகளுக்கு குறைஞ்ச வருமானம் உள்ள குறைஞ்ச வரி கட்டுறவங்களுக்கு சலுகை கொடுத்தா அர்த்தம் இருக்கு, ஏன் பணக்காரர்களுக்கு கொடுத்தீங்க? பணக்காரர்களுக்கு நான் கொடுக்கலையே, கொஞ்சம் தானே கொடுத்தேன். கொடுக்கலன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் தானே கொடுத்தேன். இந்த புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்திலே சொன்னோம், மறுக்கலையே. 23 பேருக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் இந்திய நாட்டில் இருக்கு. பெயர்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நாவல புரள்கிற பெயர்கள். 23 பேருக்கு ஆண்டு வருமானம் 500 கோடி ரூபாய், அவர்களுக்கும் வரி சலுகை. இங்க ஏழை எளிய மக்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பட்ஜெட் உரையில் கிடையாது. உணவு பணவீக்கம் 6.18%, 6% மேல உணவு பணவீக்கம். கல்வி கட்டணம், கல்விக்கு செலவழிப்பது
பணவீக்கம் 11%. சுகாதார மருத்துவ வசதி அதில் பணவீக்கம் 14%. மருந்து விலை கூடியிருக்கா குறைச்சிருக்கா? கல்வி கட்டணம், கல்விக்காக நீங்கள் குழந்தைகளுக்கு செலவழிப்பது கூடியிருக்கா குறைச்சிருக்கா? நோட்டு புஸ்தகம், பாட புஸ்தகம், பேரா, பென்சில், ரப்பர், ஜாமெட்ரி பாக்ஸு இதெல்லாம் விலை கூடியிருக்கா இல்லையா? அதைத்தான் இந்த புள்ளி விவரம் காட்டுது. கல்வி பணவீக்கம் 11%. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 11% கூட செலவழிக்க வேண்டியிருக்கு. மருத்துவ செலவு பணவீக்கம் 14%. போன வருஷத்தை விட இந்த வருஷம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 14% கூட செலவழிக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு என்ன சலுகை? இந்த மாதிரி பணவீக்கம் இருக்குங்கிறதே மறுக்கிறாங்களே. விலை கூடியிருக்கா இல்லையாம்மா? நான் கேட்குறேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை கூடியிருக்கா இல்லையா? உங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்காக செலவழிப்பது, இந்த சீருடை வாங்குறீங்க, நோட்டு புஸ்தகம் வாங்குறீங்க, பாட புஸ்தகம் வாங்குறீங்க, போன வருஷத்தை விட விலை கூடியிருக்கா இல்லையா? ஆனால் நிர்மலா சீதாராமன் ஒப்புக்கொள்ள இல்லையே. நண்பர் பீட்டர் அல்ஃபான் சொன்னார், இந்திய நாட்டில் மேல் தட்டு ஒன்று இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. 1% மேல் தட்டு இருக்கு. உலக பணக்காரர்கள் வரிசையில் அவங்க இருக்காங்க. உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் டாடா பிர்லான்னு சொல்லாங்க. இப்போ டாடா பிர்லாலாம் ஏழை ஆயிட்டாங்க. வேறு பெயர்கள் வந்திருக்கு, வேறு பெயர்கள் வந்திருக்கு. சரி, அந்த மேல் தட்டை பார்க்க முடியுது. அதுக்கு கீழே நடுத்தர வர்க்க மக்கள்னு ஒரு 30% இருக்காங்கன்னு வைங்க, ஒத்துக்கிறேன். 30% மக்கள் வெள்ளைச்சட்டை போட்டிருக்காங்க, நல்ல புடவை கட்டுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு காலணி இருக்குது, செருப்பு இருக்குது, நகையும் போட்டிருக்கிறாங்க, வண்டி வச்சுருக்காங்க, 2 வீலர் வச்சுருக்காங்க, ஒரு வீடு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்க. மேல்தட்டு வர்க்க மக்களும் உங்களுக்கு தெரியுது, நடுத்தர மக்களை தெரியுது. அதுக்கு கீழே உங்கள் பார்வையே போக மாட்டேங்குதே. கீழே இருக்கிற 50% எப்படி இருக்காங்க? 70 கோடி மக்கள் எப்படி இருக்காங்க? இந்தியாவில் சராசரி வருமானம், சராசரி செலவு தனிநபருக்கு கிராமப்புற பகுதிகளில் 4200 ரூபா, நகர்ப்புறங்களில் 7000 ரூபா. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு சேர்த்து 17000 ரூபா மாச வருமானம். கிராமத்தில், நகர்ப்புறத்தில் 28000 ரூபா. 17000 ரூபாயில் எப்படி குடும்பம் நடத்துறது? 17000 ரூபா 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு வீடு, போக்குவரத்து, கல்வி, மருத்துவ செலவு, அனைத்து செலவுகளும், கல்யாணத்துக்கு போகணும்னா போக்குவரத்து, அனைத்து செலவுகளும் 17000 ரூபாயில் அடக்க முடியுமா? 17000 ரூபாயில் அடக்கிறாங்க. ஆகவே தான் ஏழையாக இருக்காங்க, கடன் வாங்குறாங்க. இந்திய குடும்பங்களுக்கு கடன் சுமை அதிகரித்து வருகிறது என்று ரிசர்வ் வங்கி அறிக்கை சொல்லுகிறது. இந்திய குடும்பத்தில் கடன் வாங்குறவங்க, நீங்கள் யாராவது சொல்லுங்கள், நாங்கள் கடனே வாங்கலை குடும்பத்தில்ன்னு சொல்லுங்கள். கடன் வாங்காத குடும்பம் இருக்கா? 10ல் 1 இருக்கும். கைமாத்து கடனால் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் இந்த நிர்மலா சீதாராமன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் கேட்டேன், மேலேயே பார்க்குறீங்க, மேல் தட்டை பார்க்குறீங்க, நடுத்தர வர்க்க மக்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் கீழே பாருங்கள். இது அகில இந்திய சராசரி. மேல்தட்டு, நடுத்தர வர்க்க மக்கள், கீழ் மக்கள் அனைவருக்கும் சராசரி. கீழ்ப்பாதியை மட்டும் பார்த்தா இந்த 4000 கூட வராதே. கீழ்ப்பாதியில் கீழ்ப்பாதி 25% மக்கள் மிக மிக வறியவர்கள். டெல்லியில், சென்னையில் பாலங்களுக்கு கீழே படுக்கிறாங்க, வீடு கிடையாது, பிச்சை எடுக்கிறாங்க.
அந்த 4 சந்திப்பில் பிச்சை எடுக்கிறாங்க. இலவச உணவு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி போகிறாங்க. எங்கேயாவது கோயிலில் மத்தியானம் சாப்பாடு போடுவாங்களா, சீக்கிய தர்காவில் சாப்பாடு போடுவாங்களான்னு தேடி போகிறாங்க. இன்னும் ஏழைகள் 25% என்பது 25 அல்ல, 25% என்பது இந்தியாவில் ஏறத்தாழ 35 கோடி மக்கள். 35 கோடி மக்களுக்கு வசதியாக இருக்காங்க. யோசிக்கணும். நமக்கு மேலே இருக்கவங்களை பார்த்து பொறாமப்படலை, ஆசைப்படுறோம். கீழே இருக்கவங்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டாமா இல்லையா? நமக்கு கீழே பல பேர் இருக்காங்க. பல பேருக்கு அது தெரியல. நம்ம விட வறியவர்கள், நம்மை விட ஏழைகள். அது இந்தியாவுடைய பிரதமருக்கு தெரியல, இந்தியாவுடைய நிதியமைச்சருக்கு தெரியலைங்கிறது தான் எனக்கு வருத்தம். அவர்களுக்கு என்ன சலுகை? இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு 10% வேலை இல்லாமல். ஒரு அரசு பதவிக்கு 8000 பதவிகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அரசு விளம்பரம் செஞ்சது. 8000 பதவி தான். ஏதோ கிராம அதிகாரி 8000 பதவிகளுக்கு பல லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பம் போட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு எந்த ரயில்லையும் இடம் கிடையாது, எந்த பஸ்லையும் இடம் கிடையாது. தில்லு முள்ளு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் ஏகப்பட்ட கூட்டம். போலீஸை வைத்து கலைக்க வேண்டியிருக்கு. பம்பாய் நகரத்தில் விமான நிலையத்தில் கான்ஸ்டபிள், பாதுகாப்பு வீரர் 80 பேர் பதவி. 80 பேர் பதவிக்கு பல்லாயிரக்கணக்கான விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வாக்-இன் இன்டர்வியூ, யார் வேணாலும் வரலாம்னு அறிவிச்சாங்க. 10,000 பேர் 80 பதவிக்கு. அந்த அளவுக்கு இன்று இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமல் இருக்கு. படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் 40 வயது வரை இருக்கிறாங்க. 13% வேலை இல்லாமல். அவர்களுக்கு என்ன இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கு? வேலை இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? வேலை இல்லாதவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்கிறது கூட இந்திய பிரதமருக்கு தெரியல, இந்திய நிதியமைச்சருக்கு தெரியலைங்கிறது தான் மிக வருத்தம். வேலை வாய்ப்புக்காக பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நடப்பு ஆண்டில், இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அறிவித்தது 28,000 கோடி ரூபா, 28,318 கோடி ரூபா செலவழிப்போம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கிற மாதிரி. வருஷ கடைசியில் என்ன செலவழிச்சாங்க தெரியுமா? ஒதுக்குனது 28,318 கோடி ரூபா, செலவழிச்சது 20,000 கோடி ரூபா தான். ஏன் 8,000 கோடி ரூபாய் செலவழிக்கலைன்னா பதில் கிடையாது. இது மட்டுமல்ல, பல துறைகளிலே ஒதுக்கின பணத்தை செலவழிக்கிற. சுகாதாரத்துறையில் 1,255 கோடி ரூபா வெட்டு. கல்வித்துறையில் 11,584 கோடி ரூபா வெட்டு. இப்போ நம்முடைய ராஜேஷ் சொன்னார், இந்த வெள்ளத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அடிஞ்சு போச்சு, செவரெல்லாம் இடிச்சிட்டாங்க, அதை விழுந்துற மாதிரி இருந்துச்சு, அந்த பள்ளிக்கூடத்தை கட்டணும். நான் பல பேர்கிட்ட சொன்னேன், இன்னும் கட்டுறேங்கிறாங்க. அமைச்சர்கிட்டையே சொன்னேன், பட்ஜெட் இருக்கும்போது கட்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தார். நீங்கள் கல்விக்காக ஒதுக்கிய பட்ஜெட்டில் 11,584 ரூபாயை செலவழிக்காமல் வச்சுருக்கேங்க. ஏன் அவரோட ஊரில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம்ல? பள்ளிக்கூடம் கட்ட வேண்டியதே கிடையாதா? எதுக்காக 11,584 கோடி ரூபாயை செலவழிக்காமல் இருந்தீங்க? பதில் கிடையாது. சமூக நலத்திட்டங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வெட்டு. விவசாயத்துறையில் 11,000 கோடி ரூபாய் வெட்டு. ஊரக வளர்ச்சியில் 75,000 கோடி ரூபாய் வெட்டு. நகர்ப்புற வளர்ச்சியில் 19,000 கோடி ரூபாய் வெட்டு.
எதுக்காக வெட்டியிருக்கீங்க? நாடாளுமன்றம் பணம் தந்தது, செலவழிக்கிறேன்னு சொல்கிறீங்க, திட்டம் போடுறீங்க, கடைசியில் ஏன் செலவழிக்காமல் இருங்கன்னா பதில் கிடையாது. ஆக இந்த அரசு யாருக்கான அரசு என்பதை சிந்திக்கணும். இது மேல்தட்ட மக்களுக்கு, எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதோ அந்த மக்களுக்காக தேர்தல். இந்த பட்ஜெட்டு முழுக்க முழுக்க டெல்லி மக்களை மனதில் வைத்து, பீகார் மக்களை மனதில் வைத்து தயாரிக்கப்பட்ட பட்ஜெட். டெல்லியில் வெற்றி பெற்றவற்றார்கள், பீகாரில் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுவதும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆக்கிரமித்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய திட்டங்களை இருட்டடிப்பு செய்கிறார்கள், நம்முடைய திட்டங்களை குழி தோண்டி புதைக்கிறார்கள். தகவல் உரிமை சட்டம் நம்ம ஆட்சியில் கொண்டாந்தது. இப்போ தகவல் உரிமை சட்டத்தில் பல திருத்தங்களை செய்து தகவல்களை பெற முடியாது, பல தகவல்களை தர வேண்டாம் என்று சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். அதை போல பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுகிறது என்று குற்றச்சாட்டு. பெரும் பணக்காரர்களுக்கு 22-23 2,08,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி, 23-24 1,70,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறோம். கல்வி கடனை தள்ளுபடி செய்ய அரசு மறுக்கிறது. கல்வி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? பல பேர் இன்றைக்கி வேலை இல்லாமல் கல்வி கடனை கட்ட முடியல. இப்போ பழைய கடன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி கடன் வாங்கினவங்க பல பேர் கல்வி கடனை கட்ட முடியல. நீங்கள் பெரும் முதலாளிகளுக்கு 2 லட்சம் கோடி கார்ப்பரேட் கடன்களை ரத்து செய்ய முடியும் என்றால் ஏன் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது? பதில் கிடையாது, பயன் கிடையாது. எதற்காக இதை இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்கிறேன்னா, இந்த அரசு யாருடைய அரசு என்பதை சிந்திக்க வேண்டும், யாருடைய அரசு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு மேல்தட்டு மக்களுக்கு, மேல் வர்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, பணக்காரர்களுக்காக அரசு. சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பின்தங்கிய மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, வறிய மக்களுக்கு, ஏழைகளும் ஏழையான மக்களுக்கு இந்த அரசு. இதை எதிர்த்துத்தான் ஒரு அணி அமைச்சிருக்கிறோம். இதை எதிர்க்கணும். மீண்டும் நம்முடைய அரசு வர வேண்டும். நம்முடைய அரசு தான் காங்கிரஸ் அரசு என்பதல்ல, காங்கிரஸ் அரசு என்பதல்ல. என்னுடைய பார்வை எப்படின்னா, இதைத்தான் மன்மோகன் சிங் சொன்னார், இந்திரா காந்தி சொன்னாங்க, ராஜீவ் காந்தி சொன்னாங்க. ஒரு அரசு நடுநிலையாக தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பக்கம் சாயனம்னா, ஒரு பக்கம் பரிதாபம் அனுதாபம் காட்ட வேண்டும் என்றால், பச்சாத்தாபம் காட்ட வேண்டும் என்றால், பரிவு காட்ட வேண்டும் என்றால், கருணை காட்ட வேண்டும் என்றால், ஏழை மக்களின்பால் பரிவு காட்ட வேண்டும், ஏழை மக்களின்பால் கருணை காட்ட வேண்டும், அடித்தள மக்களின்பால் கருணை காட்ட வேண்டும். இந்த அரசு அப்படி பண்ணாது. இந்த அரசு அந்த மாதிரி நடக்கும் என்று கனவு கூட காணாதீர்கள். 11 ஆண்டுகள் நரேந்திர மோடியை பார்த்து விட்டோம். நரேந்திர மோடி இனி மாற மாட்டார். நரேந்திர மோடி அரசு மாறாது. நரேந்திர மோடி அவர்கள் ஏகபோக அரசு, பணக்காரர்கள் அரசு, மேல்தட்டு வர்க்க மக்களுடைய அரசாத்தான் நடத்துவார். ஆக மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாநில அரசின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சி தலைமையிலே இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணியின் கட்சிகள், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் கட்சிகள், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்த இந்தியா கூட்டணியின் கட்சிகளை நாம் ஆதரித்தால்தான் மகாத்மா காந்தியின் பெயரும் நிலைக்கும், அண்ணல் அம்பேத்கரின் பெயரும். இந்த 2 பெயர்கள் நிலைக்காவிட்டால் இந்தியா இந்தியாவாக இருக்காது. சுதந்திரம் பெற்றதிலே பொருளே கிடையாது, குடியரசு நாடாக வந்ததிலே பொருளே கிடையாது, இந்த அரசியல் சாசனத்துக்கு பொருளே கிடையாது. காந்தியத்தை, அம்பேத்கர் இயலை நிலைநாட்ட வேண்டும் என்றால் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் அரசியலை அணுக வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு
நன்றி தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.